டேய், அவளை நான் தான் லவ் பண்றேன், நீ இத்தோட விலகிடு. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன். ஒழுங்கா நீ விலகிடு. டேய், அவளுக்கு ரீசார்ஜ் பண்ணதே நான் தான்டா. அவ பைக்குக்கு பெட்ரோல் போடுறதே நான் தான்டா. தம்பி, இந்த வாரம் அவளை கூலி படத்துக்கு கூட்டு போனது நானு. தம்பி, அவளை மதராசி படத்துக்கு இந்த வாரம் கூட்டு போறது நானு. அதுவும் கார்னர் சீட்ரா. டேய், இந்த கிருஷ்ண யாருன்னு இனிமேதான் பார்க்க போறேன். டேய், அதைத்தாண்டா நானும் சொல்றேன். இந்த இமான் யாரு? நீ தாண்டா இதுங்களா பாப்ப. இமான் சரி, நம்ம ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுக்கணும்? அவ யார லவ் பண்றான்னு அவகிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்ல. நல்ல ஐடியா, நல்ல ஐடியா. ஹலோ ஹலோ, நான் தான் கிருஷ்ணன் பேசுறேன். இமானு பேசுறேன். ஏய், உங்க ஒருத்தருக்கு 2 பேர் தெரியுமா என்ன? யாரு? தேவையில்லாம உன்னால நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் உன்னை லவ் பண்றோம். நீ யார லவ் பண்றன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஒருத்தர் விலகிப்போம். அவ்வளவுதான். இங்க பாருடா, எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு. ஆனா என் கண்டிஷனுக்கு யார் கரெக்டா இருக்கீங்களோ அவங்கள தான் நான் லவ் பண்ணுவேன். கண்டிஷன் நம்பர் 1, சொந்த வீடு இருக்கணும், பெரிய கார் இருக்கணும், ஆனா EMI இருக்கக்கூடாது. மாசத்துக்கு 4 அவுட்டிங், வருஷத்துக்கு 2 ஃபாரின் ட்ரிப், சேலரி குறைஞ்சது ஒரு 1.5 லட்சம் இருக்கும். முக்கியமா அம்மா அப்பா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவங்க தண்ணி கொடுத்துன்னு போயிடணும். நான் அப்பாவோட செல்ல பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எங்க போனாலும் என் அப்பா என் கூட தான் வருவார். இப்போ சொல்ல போறதுதான் முக்கியமான விஷயம். என் பெஸ்டி. ஹலோ ஹலோ. நீங்கள் டயல் செய்த காதலர்கள் இந்த ஊரை விட்டே ஓடிவிட்டார்கள். கடைசி வரைக்கும் நமக்கு கல்யாணமே ஆகாதா?